இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொதுக்காலத்தின் 16ஆம் ஞாயிறு, ஆண்டு ஏ. இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி என்னவென்றால், மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 24 43 வரை. இந்த பகுதியிலே ஆண்டவர் பல செய்திகளை நமக்கு கொடுக்கின்றார். முதலாவதாக, பொறுமையாக இருக்க வேண்டும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும், எதற்கெடுத்தாலும் வேகமாக செயல்பட்டு விடக்கூடாது என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றார். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கோதுமைகளோடு களைகளும் இருக்கிறது. அதாவது செடிகள் முளைத்து வருகின்ற பொழுது களையும் சேர்ந்து முளைத்து வருகிறது. இப்பொழுது களைகளை பிடுங்கி விடலாமா என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், இப்பொழுது அதை தொட வேண்டாம். அதாவது இந்த உலகம் என்று பார்க்கின்ற பொழுது வெளிச்சமும் இருக்கும், இருளும் இருக்கும், நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும், அன்பும் இருக்கும், பகையும் இருக்கும். இப்படி இரண்டும் கலந்ததாக இருக்கிறது. உடனடியாக ஒன்றை பிரிக்க முடியுமா என்றால் முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அன்பு செய்யாதவர்கள் அன்பு செய்யக்கூடியவர்களாக மாறுகின்ற காலமும் இருக்கிறது, மன்னிக்காதவர்கள் மன்னிக்கின்ற காலமாக மாறுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது, பிறரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இப்படி மனிதர்கள் தீமையிலிருந்து நன்மைக்கும், நன்மையிலிருந்து தீமைக்கும், மீண்டும் நன்மைக்கும் மாறுகின்ற ஒரு சூழலை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று இந்த சமூகத்திலே நல்லவற்றை பரப்புகிறவர்களும் இருக்கின்றார்கள், தீயவற்றை பரப்புகிறவர்களும் இருக்கின்றார்கள். நல்ல செய்திகளை கொடுக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள், தீயவைகளை கொடுக்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். நல்ல செய்திகள் சொல்லுகின்ற இடத்தில் அந்த நல்ல செய்தியை திரிக்கும் விதமாக தீய செயல்களை, தீய சிந்தனைகளை சமூக ஊடகங்கள் வழியாக விதைக்கின்ற சூழலும் இருக்கிறது. நாம் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்களுக்கு நீங்கள் எதற்காக கீழ்ப்படிய வேண்டும் என்ற கேள்வி கேட்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நல்ல விதைகள் முளைத்து வருகின்ற இடத்திலே களைகளும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் உடனடியாக அதை களைந்து விட வேண்டுமா என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், உடனடியாக செய்ய வேண்டாம். காலப்போக்கிலே அதுவே தன்னை அழித்துக் கொள்ளும். தீமைகள் தன்னை அழித்துக் கொள்ளும், நன்மைகள் தன்னை அழித்துக் கொள்ளாத மாறாக தான் பெற்ற நன்மையை மற்றவர்கள் கொடுத்து வாழ வேண்டும் சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய அடுத்த சூழல் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இங்கே விதைக்கப்பட்ட விதை. இந்த விதை என்பது நாம் தான். இந்த விதை எங்கே விதைக்கப்படுகிறது? நம்முடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது என்று நாம் சொல்லலாம். ஆக இதயத்திலே விதைக்கப்படுகின்ற விதைகள். இந்த விதைகள் சிறு வயதில் நாம் வாழ்ந்த சூழலிலிருந்து, வாழ்ந்த சமூகத்திலிருந்து, நம்முடைய பெற்றோர்கள் வழியாக, உற்றார் உறவினர் வழியாக அது வளர்க்கப்படுகின்றது. இந்த விதைகள் நல்ல விதைகளாகவும் மாறலாம், அல்லது தீய விதைகளாகவும் வளர்வதற்கு வாய்ப்புகள் பல இருக்கிறது. அதாவது அன்பு, மன்னிப்பு, தாழ்ச்சி, கருணை, விசுவாசம் இவைகளை கொண்டதாகவும் இருக்கலாம். பொறாமை, கோபம், தற்பெருமை, சுயநலம், மன்னிக்காத மனம் கொண்டதாகவும் இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே நாம் எப்படிப்பட்ட விதையாக இருக்கின்றோம், எப்படிப்பட்ட மாறுபாடுகளை நாம் கொண்டு வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுவும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல புனிதர்களை அறிந்திருக்கின்றோம். பல புனிதர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது புனித அகுஸ்தினாரை பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தொடக்க காலத்தில் தவறான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான். ஆனால் ஒரு கட்டத்திலே எது தவறு எது சரி என்பதை உணர்ந்து தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைக்கின்றார். மறைவு வல்லுநராக மட்டுமல்லாமல் இந்த ஒரு புனிதராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இப்படி பல மனிதர்களை பார்க்க முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போமே. சிறு வயதில் நான் எப்படி இருந்தேன், என்னுடைய செயல்களும் சிந்தனைகளும் எப்படி இருந்தது, இன்று நான் எப்படி இருக்கிறேன், நான் மாறி இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையை நல்லது நிகழ்ந்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகிலே நாம் விதைக்கப்படுகின்ற பொழுது சிறு கடுகு விதையை போன்று விதைக்கப்படுகிறோம். கடுகு விதை போன்று விதைக்கப்படுகின்ற பொழுது அது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த கடுகு செடி வளர்ந்து பல பறவைகள் வந்து தங்கும் அளவிற்கும், அது நிழல் கொடுக்கும் அளவிற்கும் பயன் கொடுக்கின்ற நிலை இருக்கிறது. அதுபோன்றுதான் நாம் இந்த உலகத்திற்குள் வருகின்ற பொழுது
நமக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். இந்த மனிதர் இந்த செயலை செய்ய வேண்டும், இந்த மனிதர் இந்த பணியை செய்து முடித்துவிட்டு வர வேண்டும். அந்த கடுகுக்கு தெரியுமா தான் இந்த உலகத்திற்குள் வந்த பிறகு என்னென்ன செய்ய போகிறோம் என்று? நிச்சயமாக அதற்கு தெரியாது. அது அன்றாடம் வளர்ந்து கொண்டே இருக்கும், பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அது மடிந்துவிடும். அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றோம். நம் வழியாக இறைவன் தன் திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த திட்டங்கள் நிறைவடைகின்ற பொழுது நாமும் நம்முடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம். அதே போன்று புளிப்பு மாவை பற்றியும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். புளிப்பு மாவு என்று சொல்லுகின்ற பொழுது அதை நாம் நன்றாக இருக்கின்ற மாவில் சேர்க்கின்ற பொழுது மற்ற உணவுகளும் மற்ற அந்த மாவும் புளிப்புத்தன்மை அடைந்து விடுகிறது. ஆகவே நாம் இந்த உலகில் நல்ல செயல்களோடு மற்றவர்களை அணுகுகின்ற பொழுது, நல்ல செயல்களோடு நல்ல சிந்தனைகளோடு நாம் இருக்கின்ற இடத்துல வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற அந்த பாசிட்டிவ் வைப் மற்றவர்களையும் சென்றடையும். அது அவர்களுக்கும் அது போன்ற ஒரு நிலையை கொடுக்கும். ஒருவேளை நாம் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களாக, எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்றால் அது அந்த இடத்தில் இருக்கின்றவர்களை மகிழ்ச்சியாக வைக்காது, மாறாக மகிழ்ச்சியற்ற நிலையில் வைக்கும். ஆக இவற்றையெல்லாம் ஒப்புமைப்படுத்தி நாம் சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை பொறுமையாக இருக்க சொல்லுகின்றார், தீர்ப்பிட வேண்டாம் என்று சொல்லுகின்றார். மனிதன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை மாற்றிக்கொள்ளுவான் என்று சொல்லுகின்றார். இன்னும் ஆழமாக பார்க்கின்ற பொழுது நாம் இந்த உலகிற்கு கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். நமக்கென்று நாம் கடவுளுக்கென்று நாம் செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைவேறும் வரை நாம் இந்த உலகில் இருப்போம் என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகின்றார். அதுபோன்று நம்முடைய வாழ்வானது புளிப்பு மாவை போன்று நாம் இருக்கின்ற இடத்துல எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டிருக்கின்றோமோ அந்த அடிப்படையில் மற்றவர்களோடு நம்முடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக, பாசிட்டிவ் வைப் செலுத்தக்கூடியவர்களாக வாழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, நாம் நம்மை அலசி ஆராய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய குடும்பத்தையும் இறைவன் கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஏனென்றால் கடவுள் நம்ம பல நேரங்கள் ஒரு கேள்வி இருக்கும், கடவுள் இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, கடவுளுக்கு கண்ணு இல்லையா? கடவுள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நன்மையும் தீமையும் இரண்டரை கலந்திருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் மாறும் என்பதுதான் காரணம். இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பறவைகளின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விலங்குகளின் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்கள் மாற்றம் பெற்றுவிட வேண்டும், மனதளவில் மாற்றம் பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஆண்டவர் இன்றைய நற்செய்தியை நமக்கு செய்தி கொடுத்திருக்கின்றார். அவற்றை உள்வாங்கியவர்களாக தொடர்வோம். இறைவன் நம்ம ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.